அப்ப சாமியார் என்ன சொன்னார்னா, நம்ம மாலதி இருக்கால, பக்கத்து வீட்டு மாலதி, நாம எப்படியாவது அதை பிளான் பண்ணி எடுத்துட்டா நமக்கு இந்த வீட்டை விட பெரிய சொத்தெல்லாம் கிடைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாம இவங்களை விட பணக்காரர்கள் ஆயிடுவோம். ஆமா பிரியா. பிரியா, இவ்வளவு விஷயமெல்லாம் நடந்து போச்சு. அந்த முட்டாள் சீதாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதில்லம்மா, அந்த பேய் வந்துச்சுன்னு சொன்னியே, வேற யாரோ என்ன பயமுறுத்தணும்னு அப்படி செஞ்சிருக்காங்க. ராத்திரி நேரமா எனக்கு சரியா இடம் தெரியல. அந்த சாமியார் சொன்ன இடத்தை நான் மிஸ் பண்ணிட்டேமா. அப்படின்னா அங்க புதையல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த சாமியார் சொன்னது சத்தியம். அப்படியா? அவரே வந்து இடத்தையும் காட்டிட்டு போனாரு. அதனாலதான் சொல்றேன், அங்க கண்டிப்பா புதையல் இருக்கும். அது சரிம்மா, சித்ரா அத்தைக்கு தெரியாம எப்படி அந்த புதையல் எடுக்கிறது? என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் இங்க இருக்கிறது அந்த சித்ரா தேவிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மா, நீ போயிட்டேன்னா புதையலை எப்படிம்மா எடுக்கிறது? இங்க பார் பிரியா, நான் போய் ஒரு கூலிக்காரனை ரெடி பண்ணிட்டு ராத்திரி சரியா 12 மணிக்கு அங்க வந்துடுறேன். அப்ப நீயும் அங்க வந்துரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த புதையலை நாம எடுத்தே தீரணும். என்ன? சரி, நான் போயிட்டு வரட்டுமா? பிரியா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த மாலதி வீட்டு பக்கம் ஒரு கண்ணு வச்சுக்கோ. என்ன? சரியா? கவனமா இருந்துக்கோ. நான் சொன்ன மாதிரி ஓகேயா? 12 மணி. நான் வந்த உடனே ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. அந்த புதையல் கிடைச்சா என்ன அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. இங்க எங்கேயோதான் புதையல் இருக்குன்னு அம்மா சொன்னாங்களே. அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா ராத்திரியில அம்மா வந்து எடுக்க வசதியா இருக்கும்.
இங்கதானே ஏதோ கல் இருக்கு, அது பக்கத்துல குழி இருக்கு, அந்த குழிக்கிட்ட புதையல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆ, கல் எதையும் காணோம். எந்த கல்லையும் காணோமே. அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பிரியாக்கா எங்க போனாங்க? அக்கா அக்கா, எங்க போயிருப்பாங்க? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எங்க போயிருப்பாங்க?
அக்கா 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 எங்க போயிருப்பாங்க? போனும் எடுக்கல. என்ன காப்பாத்துங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. அக்கா 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 எங்கதான் போயிருப்பாங்க? வீட்டுக்குள்ளேயும் இல்ல வெளியிலயும் இல்ல. என்கிட்ட சொல்லாம எங்க போயிருப்பாங்க? சாமியார் சொன்ன மாதிரி அந்த புதையலை எடுத்தே ஆகணும். அந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், நம்ம லைஃப் செட்டில்டு தான். அந்த புதையல் நமக்கு கிடைக்கணும். கடவுளே, ஐயோ! என்னது? ஐயோ, குழியில யாரோ விழுந்துட்டாங்க போல இருக்கே. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். சுச்சோ, அக்கம் பக்கம் வேற யாருமே இல்ல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? குழிக்குள்ள யாரோ விழுந்திருக்காங்க. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? நாம இப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கோம். அந்த புதையல் நம்ம கிட்ட கிடைக்கணும்னா ஒரு பலி கொடுக்கணும். என்ன பலின்னு சொல்லுங்க. ஆடா, கோழியா, இல்ல எருமையா? என்ன பலியா இருந்தாலும் சொல்லுங்க, கொடுத்துலாம். நரபலி. நரபலி. சாமியார் சொன்னது சரியா போச்சு. கண்டிப்பா எனக்கு புதையல் கிடைச்சிரும். இப்ப என்ன பண்றது? சாமியாருக்கு போன் பண்ணி பாப்போம்.
இது பிரியாக்காவோட மொபைல் ஆச்சே. இது எப்படி இங்க? அக்கா, பிரியாக்கா, சீதா, சீதா, பிரியாக்கா, சீதா, நீ எங்க இருக்க சீதா? அக்கா, சீதா, எங்க இருக்கீங்க? சீதா, நான் குழிக்குள்ள இருக்கேன் சீதா. குழிக்குள்ள? அக்கா, சீதா, காப்பாத்து சீதா. ஐயோ, அக்கா, அக்கா, ஐயோ, இங்க எப்படி விழுந்தீங்க? ஐயோ சீதா, காப்பாத்து சீதா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? சீதா, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்து சீதா. என்னால இங்க இருக்க முடியல சீதா. ப்ளீஸ் என்ன காப்பாத்து சீதா. ஐயோ கடவுளே, யாராவது வாங்கல, யாராவது வாங்க, காப்பாத்துங்க, அக்கா உள்ள விழுந்துட்டாங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க, அக்கா இங்க யாரும் இல்லக்கா. இருங்க, நான் வீட்டுக்கு போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். சீதா ப்ளீஸ் சீதா, சீக்கிரம் கூட்டிட்டு வா சீதா, இல்லனா நான் செத்தே போயிடுவேன் சீதா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா, நான் எல்லாரையும் இப்பவே கூட்டிட்டு வந்துடுறேன். சீதா, காப்பாத்து சீதா, சீக்கிரம் கூட்டிட்டு வா சீதா. ஐயோ சீதா, என்னாச்சுமா? ஏன் இப்படி சத்தம் போடுற? ஏன் பண்ற? அக்காவுக்கு அக்காக்கு என்னாச்சு? அக்கா, பிரியாவுக்கா என்னாச்சு சொல்லு. அக்கா குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. என்னது? அது குழியா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அக்கா அக்கா இங்க காணோன்னு நான் அவங்கள தேடி போனேன். அங்க பார்த்தா தோ அக்காவோட போன் இருந்துச்சு. என்னடா போன் இங்க கிடக்குதுன்னு பார்த்தா ஒரு சத்தம். அது அக்காவோட சத்தம். பக்கத்துல ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழிக்குள்ள இருந்ததா சத்தம். ஐயோ, ஓடி போய் பார்த்தேன். அதுக்குள்ள இருந்ததா அக்காவோட சத்தம் வந்தது. என்ன பண்றது? சரி சரி சரி, ஒண்ணாகாது, பதட்டப்பட வேண்டாம். வாங்க நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். வாங்க வா சீதா, வாங்க. இந்த பொண்ணு எதுக்கு தான் போனாலும் தெரியலையே. ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. சீக்கிரம் வா. நான் கேட்ட முடியும். வாங்க அது அங்கதான். எங்க? அது அங்க. அங்கயா? சீக்கிரமா வாங்க. சீதா, எங்க வந்த குழி? அது எங்க? அங்க இருக்கு மாமா. எங்க? அங்கயா? ஐயோ அம்மா ஜாக்கிரதையா வாங்க. சீக்கிரமா வாங்க. மெதுவாமா. அக்கா, பிரியா, பிரியா, சீதா, சீதா, பிரியா, பிரியா, பிரியா. அத்தை, அத்தை. ஐயோ ஐயோ, எதுக்கு இங்க வந்த? எப்படி குழிக்குள்ள விழுந்த? அத்தை, என்ன சீக்கிரமா வெளியில எடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இரு. பிரியா, ஐயோ, பிரியா பயப்படாதம்மா. உன்னை வெளியே எடுத்துருவோமா? மாமா, என்னால இங்க இருக்க முடியல. எனக்கு பயமா இருக்கு மாமா. என்னம்மா? ஐயோ 10 நிமிஷமா?
ப்ளீஸ் காமாரு, தைரியமா இரு, உன்னை காப்பாத்திடுவோம். எனக்கு பயமா இருக்கு மாமா. தியாகராஜ் தியாகராஜ் சீக்கிரம் ஏதாவது செய்ப்பா. பாவா இருமா ஒரு நிமிஷமா, நான் ஃபோன் பண்றேன். ஹலோ, ஃபயர் சர்வீஸ். பிரியா அக்கா தேங்க்யூ. ஹலோ போலீஸ். ப்ளீஸ் தேங்க்யூ. என்ன சொல்றாங்கப்பா? இருங்கம்மா, வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷமா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா பிரியா